மார்ச் மாதம் 30ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உமக்கு போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விண்ணகையும் மண்ணகையும் படைத்தவரை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. மூவொரு தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நிலை வாழ்வானவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நீரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ளவரை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. மங்கி எரியும் திரியை போல் இருப்பவரை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நெறிந்த நாணலை முறியாரை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. நன்றி, நன்றி, நன்றி. விண்ணுலகை படைத்து விரித்தவரே, மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்தவரை உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உம்முடைய ஆவியால் உயிர் மூச்சை கொடுத்தவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தவரே அப்பா. வாரத்தில் முதல் நாள் இன்று திங்கள் கிழமையிலே தகப்பனே ராஜா, புனித வாரத்திலே தகப்பனே ராஜா, எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் கொடுத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்கள் போக்கிலும் வரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி அப்பா உம்மிலே மகிழ்ச்சி கொடுத்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, 7 நட்சத்திரங்களை வலகரத்தில் உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடையவரே, எங்களுக்கு விரோதமாய் எழுகின்ற எல்லாவித சத்துருக்களையும் முறியடிக்கிறவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, நீ சும்மா இருப்ப, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்றவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆராதனைக்குரியவர் அப்பா. நீர் அரசருக்கெல்லாம் அரசவர் ஆண்டவரே. நீர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். நீர் ஆலோசனை கர்த்தர் அப்பா. எங்கள் நீதிமானே, எங்கள் ஒளியே, எங்கள் பிறப்பிடமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை போல தெய்வம் இந்த உலகில வேறு எதுவும் இல்லையே தகப்பனே ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கிறவராக ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்து அப்பா, நாங்கள் சொல்வதற்கு முன்பாக கேட்பதற்கு முன்பாக உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களுக்கு விரோதமாக எழுகிற எல்லாவித கட்டுகளையும் உடைத்து, என் மகளே, மகனே, நான் உனக்காக சிலுவை பலி ஏற்றேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. நான் உன் மீது கவலை கொண்டுள்ளேன். அஞ்சாதே, கலங்காதே. நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அப்பா எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. பாடுகளின் வாரத்தில் இருக்கிற நாங்கள் தகப்பனே ராஜா, உம்முடைய பாடுகளை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் தகப்பனே, நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. என் தேவன் அப்பா, வாழ்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை சமாதானத்தால் இடை கட்டுகிறவரே, உடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டவரே அப்பா. தகப்பனே, அன்று ஆதாமா கீழ்ப்படியாமையினால தகப்பனே ராஜா உலகத்தில் பாவம் நுழைந்தது தகப்பனே ராஜா. நீர் கீழ்ப்படிந்து அப்பா இந்த உலகத்துக்கே மீட்பை அடுத்து கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை மீட்டவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் மெசியாவே, எங்கள் முன்னோடியே, எங்களுக்காக இருக்கிறவராகவே இருக்கிறவரே, வர போகிறவரே உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாதப்படியில் எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவருடைய குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள், இயலாமைகள் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் படிக்கிறோமே தகப்பனே, புனிதர்கள் கூட ஒரு நாளைக்கு 7 முறைகள் பாவம் செய்தார்கள் என்று. நாங்கள் மனித பலவீனர்கள் ஆண்டவரே. அறியாமையில தகப்பனே, தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் பிள்ளைகள் செய்த பாவங்கள், என் உற்றார் உறவர்கள் செய்த பாவங்கள், எங்கள் குடும்பத்தில் வழி வழியாய் வந்த பாவங்கள் அப்பா. ஒரே ஒரு துளி ரத்தம், ஒரே ஒரு துளி ரத்தம், சிலுவையின் ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. உடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் மீது முத்திரிடுகிற ஆண்டவரே, ஆவியானவரே. அப்பா, இந்த வாரங்களிலே தகப்பனை நாங்கள் புனித வாழ்வு வாழ எங்களுக்குள் இருக்கிற தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு பரிசுத்தம், உம்மை போல ஒரு அன்பு, உம்மை போல ஒரு தகப்பனே ராஜா, மரியாள் எப்படியாய் கூட உடைய பாத படியிலே அமர்ந்து அப்பா அந்த விலை உயர்ந்த தைலத்தை தேய்த்து தன்னுடைய பாவத்திற்காக தகப்பனே ராஜா தன்னுடைய கூந்தலால கண்ணீரை நினைத்து அப்பா கூந்தலால உம்முடைய பாதங்களை கழிவது போல அப்பா நாங்களும் கூட உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. மன்னம் மருந்துகிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு மீட்பு ஆண்டவரே, மீட்பின் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களின் வழிகாட்டியே, எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு
எங்களுக்கு நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை கொடுத்து அப்பா எங்கள் பாதைகளை எல்லாம் செவையாக்குகிறவரே, பாலைவனமான எங்கள் வாழ்வை எல்லாம் மாற்றுகிறவரே, அப்பா வறண்ட நிலங்களை தண்ணீர் தடமாக மாற்றுகிறவரே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த இணைப்பிலே யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ எல்லா தேவைகளையும் பாத படியிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி வழி நாயகனை எங்களுக்காக அப்பா தகப்பனே ராஜா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரை எல்ஷடா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே ராஜா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீ தகப்பனே ராஜா. உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த இணைப்பிலே யாரெல்லாம் இன்னும் தகப்பனே ராஜா, நான் எத்தனையோ வருடங்களுக்காக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த நோய் எப்பொழுது என்னிடமிருந்து போகும், நான் என்ன பாவம் செய்தேன், என்னுடைய பெற்றோர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று தகப்பனை பலவிதமான கண்ணீரோடு வேதனையோடு இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, நான் எவ்வளோரும் போல சகஜமாக எழுந்து நடமாடுவேனா, என் பாவப்பட்ட வாழ்க்கையில் நான் விடுதலை வருவேனா என்று தகப்பனை ராஜா கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் மகனே, வருகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவிலே தகப்பனையுடைய நோய்கள் எல்லாம் மாறி உமக்கு சாட்சியுள்ள வாழ்வு வாழ அப்பா உம்முடைய நாமத்தை அவைகள் மகிமைப்படுத்துவார்கள் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா நாங்கள் இந்த இணைப்பில் இருந்து என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொள்வது எல்லா தேவையும் எங்களுக்காக செய்து கொடுக்கிறீர் ஆண்டவர். அதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே ராஜா. எல்லா தேவைகளையும் நன்றி உணர்வோடு சொல்லும் போது ஏற்றுக்கொள்கிற தேவனாயிருக்கிற தகப்பனே ராஜா. எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினீர் ஆண்டவர். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் தகப்பனே ராஜா. எங்கள் கோலனான பாதைகளை நேராக்கி கரடுமுரடான பாதைகளை எங்களுக்கு சமதளமாக்கி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக எழுந்த ஆமான்களை முறியடித்திரு தகப்பனே. எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் கொடுத்துள்ளீர் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே ராஜா, யாரெல்லாம் பெற்றோர்கள் எத்தனையோ பேர் கண்ணீரோடு வேதனையோடு தன்னுடைய பிள்ளைகளை குறித்த கவலையோடு ஏக்கங்களோடு வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தேவையுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகியும் எங்கள் பிள்ளைகளின் குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லையே, பிள்ளைகள் இருவரும் பிரிந்து இருக்கிறார்களே, அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பிரிவினையின் ஆவியால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தின் ஆவியானர் உள்ளகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களில சமாதானத்தின் ஆவியை ஊற்றுவீராக தகப்பனே ராஜா. ஒருவரை ஒரு விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு ஒரு கணவர் மனைவியுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் மகனை ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களிலும் தகப்பனே ராஜா. இந்த விவாகரத்துகள் மாறணும் தகப்பனே ராஜா. பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை தகப்பனை பிள்ளைகளுக்கு எதிராகவே அப்பா பெற்றோர்கள் சண்டையிட்டு அப்பா இதன் மூலமாக பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்பட்டு கொடுக்குது அப்பா. பெற்றோர்கள் எத்தனையோ பேர் போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள் அப்பா. இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு பாதிக்கப்பட்டு கொடுக்கிறது கூட அவர்களை உணர முடியாத அளவுக்கு சாத்தான் அவர்களை அப்பா அடக்கி வைத்து ஆளுகை செய்து கொண்டுக்கிறான் அப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களில் ஒவ்வொருடைய அப்பா ஒவ்வொரு தம்பதியருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிற அப்பா. நீ ராணி பாய்ந்த கரந்து வருகின்ற ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துவதாக ஆண்டவரை. படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஞானத்தால் இடைக்கட்டுவீராக தகப்பனே. ஞாபக சக்தியை கொடுப்பீராக அப்பா. உடல் உள்ள சுகத்தால நிரப்புவீராக தகப்பனே ராஜா. அப்பா இந்த கால கட்டங்களிலே வெயிலின் அதிகத்தின் காரணமாக தகப்பனை பலவிதமான நோய்கள் அதிகரித்து எடுக்கிறது அப்பா. அப்பா இந்த நோய்கள் எல்லாம் பிள்ளைகளை பாதிக்கப்படாத அளவுக்கு தகப்பனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய வானதூர்களை அனுப்புவீராக தகப்பனை ராஜா. திருமணமாகாத பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. குழந்தை பேர் இல்லாத பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்ப்பத்தின் கனி நீர் கொடுப்பீராக அப்பா. அப்பா படித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராணுவ வீரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய அரசியல் அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வர இருக்கிற தேர்தலை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானம் எங்களுக்கு நீர் அரசருக்கெல்லாம் அரசர் தகப்பனே ராஜா. எங்கள் தேசத்தை ஆட்சி செய்வதற்கு நல்லதொரு ஆட்சி அமைப்பதற்கு தகப்பனே நாங்கள் தகப்பனே நல்லதொரு தேர்வை செய்வ அப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்களுக்கு வராதபடி நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது நீங்கள் தாமே தகப்படை தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல பாதுகாப்போடு அவர்கள் அந்த கூட்டத்தை தேர்வு செய்ய அவளுக்கு நீரே தகப்பனை வழிவகைகளை செய்து கொடுப்பீராக. நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த போர்கள் எல்லாம் கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அமைதியின் தூதுவனாய் வாருங்க ஆண்டவரே. அப்பா இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் தகப்பனை எனக்கு நல்ல ஒரு
உறக்கம் வரவில்லையே, எத்தனையோ மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் எனக்கு தூக்கம் வரவில்லையே, மன அழுத்தத்தின் காரணமாக, பலவிதமான சிந்தனைகளின் காரணமாக, பிள்ளைகளை குறித்த கவலையின் காரணமாக, கடன் பிரச்சனையின் காரணமாக, அப்பா வேலையிலேயே என்ற காரணமாக தகப்பனை பலவிதமான சிந்தனைகளால அப்பா இரவு முழுவதும் உறக்கம் வராமல் எத்தனையோ பேர் தகப்பனை எப்பொழுது பொழுது விடியும் என்று தெரியாமல் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார்களப்பா. அவருடைய எல்லா கவலைகளையும் கண்ணீர்களின் வேதனைகளையும் மாற்றி அவளுக்கு நல்ல உறக்கத்தின் ஆவியை கொடுப்பீராக தகப்பனை, சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்றவரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே. அவருடைய எல்லா சுமைகளையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக தகப்பனே. அவர்களுக்கு லெகுவான வாழ்க்கை நீர் மாற்றி கொடுக்க பெறும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரவு முழுவதும் எங்கள் குடும்பங்களை விட ரத்தத்தால முத்திரடுகிற எங்கள் பிள்ளைகளை முத்திரடுகிற ஆண்டவரே, இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து விலைமதிக்க முடியாத ரத்தத்தால முத்திரடுகிற தகப்பனே ராஜா. இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இணைப்பிலிருந்து மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவையை சந்திக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரந்தி தகப்பனே ராஜா. இம்மட்டுமாய் நடத்தினது உமது கிருபை, இனியும் நடத்த போகிறது உமது கிருபை ஆண்டவரே. இயேசு எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமனங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.